காதல், ஏக்கம், பிரிவு இந்த மாதிரி உணர்ச்சிகளை எல்லாம் நேரடியா சொல்லாம எப்படிங்க சொல்றது? ஆனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தென்னிந்தியாவில் இருந்த சங்ககால கவிஞர்கள் இதுக்கு ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சாங்க. அவங்க உருவாக்கின ஒரு ரகசிய மொழியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, மனசு உடைஞ்சு போயிருக்கு. இல்ல ரொம்ப நாளா ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கீங்க. இல்லனா ஒரு ரகசிய காதல். இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? இந்த சவால் தான் சங்ககால கவிஞர்கள் முன்னாடி இருந்துச்சு. அவங்களுக்கான பதில் எங்கேயோ தூரத்துல இல்ல, அவங்கள சுத்தி இருந்த இயற்கையிலேயே இருந்துச்சு. சங்கப் பாடல்களை பொறுத்த வரைக்கும் இயற்கைங்கிறது வெறும் ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, அதுதான் அவங்களுடைய உணர்ச்சியகளை பேசின மொழி. சரி வாங்க, இந்த 2000 வருஷ பழமையான மர்மத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். முதல்ல சங்க இலக்கியத்துல அகம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இது முழுக்க முழுக்க மனிதனோட உள் மனசு, அதாவது அவனோட காதல், பிரிவு, இந்த மாதிரி உணர்ச்சிகளை பத்தி மட்டும்தான் பேசும். இந்த அகப்பாடல்கள்ல கவிஞர்கள் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பண்ணாங்க. அவங்க மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை அப்படியே இயற்கை மேல பொருத்தி பார்த்தாங்க. இதுக்காகவே ஒரு ரகசிய குறியீடு மாதிரி ஒன்ன உருவாக்குனாங்க. அந்த கோடு நமக்கு புரிஞ்சிருச்சுனா போதும், அந்த கவிதையோட முழு ஆழமும் நமக்குள்ள இறங்கிடும். சரி, அந்த ரகசிய குறியீட்டோட சாவி என்ன தெரியுமா? அதுதான் திணைன்னு சொல்ற ஒரு கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் காதலோட ஒவ்வொரு ஸ்டேஜோடையும் அவங்க கனெக்ட் பண்ணாங்க. இப்ப பாருங்க, இந்த 5 திணைகளை. முதல்ல குறிஞ்சி, இது மலைப்பகுதி. இங்க தான் காதலர்கள் சந்தோஷமா ஒன்னு சேருவாங்க. அடுத்தது பாலை, வறண்ட நிலம். இது பிரிவோட வலியையும் துயரத்தையும் சொல்லும். அப்புறம் முல்லை, அதாவது காடு. இது பொறுமையா காத்திருக்கிறத குறிக்குது. மருதம், வயல்வெளிகள். சின்ன சின்ன சண்டைகள், ஊடல் எல்லாம் காட்டும். கடைசியா நெய்தல், கடற்கரை. இது ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சோகமான மனநிலைய சொல்லும். பாத்தீங்களா, ஒவ்வொரு நிலமும் காதலோட ஒவ்வொரு கட்டம். இது வெறும் நிலப்பரப்போட நிக்கல. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா ஒவ்வொரு திணைக்குமே அதுக்குன்னு தனியா பூக்கள், விலங்குகள், பொருட்கள்னு ஒரு பெரிய எமோஷனல் டிக்ஷனரியே இருக்கு. கவிஞர்கள் இதையெல்லாம் தான் குறியீடுகளா, அதாவது சிம்பிள்ஸா யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு குறிஞ்சி திணையே எடுத்துக்கலாம். மலை, சலசலன்னு ஓடுற அருவி, தித்திப்பான தேன், அழகான மயில், இதையெல்லாம் படிக்கும்போதே ஒரு சந்தோஷமான ஃபீல் வருதுல்ல. இது எல்லாமே காதலர்களோட சந்தோஷமான சந்திப்பையும் அந்த வளமான சூழலையும் தான் காட்டுது. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாலை நிலத்தோட குறியீடுகளை பாருங்க. சுட்டெரிக்கிற வறண்ட நிலம், முள்ளு நிறைஞ்ச கள்ளிச்செடி, நடக்கவே முடியாத கரடுமுரடான பாதை. இந்த வார்த்தைகளை கேட்டாலே பிரிவோட வலியும் அந்த கஷ்டமான சூழ்நிலையும் நம்ம மனசுல அப்படியே வந்து நிக்குது இல்லையா? சரி, தியரி எல்லாம் போதும். இந்த கோட் சிஸ்டத்தை கவிஞர்கள் நிஜமாவே ஒரு கவிதையில எப்படி யூஸ் பண்ணி மனசுல இருக்கிற உணர்ச்சிகளா அப்படியே கொண்டு வந்தாங்கன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ நற்றிணையிலேருந்து வர்ற இந்த வரியை நல்லா கவனிங்க. பெரிய பாறைகளையே உடைச்சு தள்ளுற இடியை விட அந்த இளைஞனோட மனசு ரொம்ப கொடியது. இங்க பாருங்க, இந்த வரியில கவிஞர் வறண்ட நிலம், அதாவது சுரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த ஒரு வார்த்தையே நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருது. ஓகே, இது பாலைத்திணை, அதாவது பிரிவோட வலி. ஆனா அவர் சும்மா நிலத்தை வர்ணிக்கல, அந்த நிலத்தோட கொடுமைய அந்த இளைஞன் வராததால ஏற்படுற கொடுமையோட ஒப்பிடுறாரு. ஒரே ஒரு வரியில நிலமும் மனசும் எப்படி ஒன்னா கலக்குதுன்னு பாத்தீங்களா? ஆனா கதை இதோட முடியல. இந்த சீக்ரெட் கோட்ல இன்னும் பல லேயர்ஸ் இருக்கு. சில சமயம் பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரிகிற ஒரு இயற்கை வர்ணனைக்குள்ள ஒரு பெரிய மனித நாடகமே ஒளிஞ்சிருக்கும். இந்த டெக்னிக்கு பேர் தான் உள்ளுரை. உள்ளே உறைந்திருக்கும் பொருள்னு அர்த்தம். அதாவது கவிதையில ஒரு இயற்கை காட்சியை வர்ணிப்பாங்க, ஆனா உண்மையில அது அங்க இருக்கிற மனுஷங்களோட நிலைமைக்கு ஒரு உருவகமா, ஒரு அனாலஜியா இருக்கும். வாங்க, நற்றிணை 91லேருந்து ஒரு சூப்பரான உதாரணம் பார்க்கலாம். முதல்ல கவிதையில வர்ற இமேஜ் என்னன்னு பாருங்க. ஒரு நாரை அதோட ஜோடியோட கடல்ல இரை தேடி ஒரு சின்ன மீனை பிடிச்சிக்கிட்டு வருது. எதுக்கு? மரத்து மேல கூட்டுல காத்துக்கிட்டு இருக்கிற அதோட குஞ்சுக்கு ஊட்டுறதுக்கு. சரி, இது பார்க்க ஒரு சாதாரண இயற்கை காட்சி தான். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மனித நாடகம் என்ன? அந்த நாரை தான் நம்ம ஹீரோ. அவன் சம்பாதிக்க போனானே, அந்த செல்வம் தான் அந்த மீன். அப்போ இதுல இருக்கிற சீக்ரெட் மெசேஜ் என்ன? அவன் கண்டிப்பா பொருள் சம்பாதிச்சுக்கிட்டு கூட்டுல காத்துக்கிட்டு இருக்கிற அவனோட காதலி கிட்ட திரும்பி வரலாம். வந்து அவளையும் அவ குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பான். கல்யாணம் நடக்கும். இதுதான் அந்த உள்ளுரை சொல்ற நம்பிக்கை. பாத்தீங்களா, எப்படி ஒரு சிம்பிளான இயற்கை காட்சி ஒரு ரகசியமான ஆனா ரொம்ப நம்பிக்கையான மெசேஜா மாறுதுன்னு. முழு கதையும் சொல்லாம ஜஸ்ட் ஒரு காட்சி மூலமா உணர்த்திட்டாங்க. இதுதான் உள்ளுரையோட பவர். சரி, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இன்னைக்கு நமக்கு இது எதுக்கு முக்கியம்? ஏன்னா இது வெறும் கவிதை இல்ல, இது வாழ்க்கையை நாம எப்படி பார்க்கறோங்கிற ஒரு ஆழமான பார்வை. சங்க இலக்கியத்தோட முக்கியமான செய்தி இதுதான். இயற்கைங்கிறது மனுஷன் வாழ்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் இல்ல,
அது நம்ம உணர்ச்சிகளோட ஒரு ஆக்டிவான பார்ட்னர். நம்ம மனசுக்குள்ள நடக்கிறதும் நமக்கு வெளியில இருக்கிற இயற்கையும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. அதை பிரிக்கவே முடியாது. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சங்ககால பார்வைய உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வந்தா இன்னைக்கு உங்க மனச எந்த நிலம் சரியா வர்ணிக்குது? அது ஒரு மலையோட உச்சியில இருக்கிற சந்தோஷமா, இல்ல பாலைவனத்தோட தனிமையா, இல்ல ஒரு கடற்கரையோட முடிவில்லாத ஏக்கமா? நீங்க எந்த நிலத்துல இருக்கீங்க?